எனது அன்பிற்குரிய பாரத நாட்டின் சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால், வாழ்க்கை என்றால் என்ன என்பதாகும். நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள கால அளவுதான் வாழ்க்கை என்கிறோம். நாம் பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் இன்பம், துன்பம், கோபம், ஆசை, வலி, குளிர், வெப்பம் என நாம் சந்தித்த அனைத்துமே அனுபவங்கள் தான். அப்படி என்றால் நாம் அனைவரும் எண்ணிலடங்கா பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். சரி, நாம் பிறந்த நாளிலிருந்து இதுவரை நாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் தான் வாழ்க்கை என்றால், வாழ்க்கை என்பதற்கு அனுபவங்களின் தொகுப்பு என்ற புதிய விளக்கம் தரலாம் அல்லவா? நமக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கலாம். அவை சந்தோஷம், துக்கம், ஏதோ பரவாயில்லை என எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நமக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் இன்பத்தில் முடிந்தால் அதை சந்தோஷமான வாழ்க்கை என்கிறோம். அதே நமக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் துன்பத்தில் முடிந்தால் அதை துக்கமான வாழ்க்கை என்கிறோம். அதே நமக்கு கிடைத்த அனுபவங்கள் பாதி இன்பம் பாதி துன்பம் என கலந்து வந்தால் நம் வாழ்க்கை ஏதோ பரவாயில்லை என்கிறோம். இப்போது வேதம் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், நமது வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு பிரித்தது நமது மனம் மட்டும்தான் என்கிறது. எனவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இன்பம் துன்பம் என தீர்மானிப்பது நாம் தான், அதாவது நம் மனம்தான் என்பது தெளிவாகிறது. இந்த வாழ்க்கை பற்றிய விளக்கத்தை ஏன் இவ்வளவு தெளிவாக கூறுகிறேன் என்றால், நமது இன்ப துன்பத்திற்கு ஒரு பொருள் மட்டும் காரணம் அல்ல. எடுத்துக்காட்டு, பணம், அன்பு, உடல்நலம், இறப்பு, விபத்து, வெற்றி, தோல்வி, காதல், நண்பர்கள், துரோகிகள், குடும்பம் என பல உள்ளன. எனவே நாம் மனித பிறப்பில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைத்துமே ஒருவருக்கு கிடைப்பதில்லை. அப்படியென்றால் நமக்கு பல கேள்விகள் வருகின்றன. என்னவென்றால், இறைவன் மனிதனை படைத்தது இன்பம் துன்பம் என மாறி மாறி அனுபவிப்பதற்குத்தானா? இந்த மனித பிறவியின் ரகசியம்தான் என்ன? நாம் நிரந்தர இன்பம் அடைய வழி ஏதும் இருக்கிறதா என பல கேள்விகள் நமக்கு தோன்றுகிறதல்லவா? எனவே நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் மற்றும் இன்பமான வாழ்க்கை அமைப்பதற்கும் ஒரே வழி ஆத்மா பற்றிய அறிவுதான் என்கிறது வேதம். மேலும் இது போன்ற ஆன்மீக தெளிவு பெற இந்த மாடர்ன் விவேகானந்தர் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.